புனிதர். நவம்பர் 20 வலோய்ஸ் நகர புனிதர் ஃபெலிக்ஸ். பிறப்பு ஏப்ரல் 16, 1127 வலோய்ஸ், பிரான்ஸ். இறப்பு நவம்பர் 4, 1212 சர்ஃப்ரைட் துறவு மடம், ப்ரூமெட்ஸ், பிகார்டி, பிரான்ஸ். புனிதர் பட்டம் மே 1, 1262 திருத்தந்தை 4ஆம் அர்பன். ஒரு கத்தோலிக்க துறவியான புனித ஃபெலிக்ஸ் கத்தோலிக்க குருவும் புனிதருமான மாதாவின் ஜான் என்பவருடன் இணைந்து மகா பரிசுத்த திருத்துவ சபை என்னும் கைதிகளின் மீட்புக்கான ஆன்மீக சபையை நிறுவினார். மிகவும் மதிப்புமிக்க பிரபுக்களின் குடும்பத்தில் பிறந்த ஃபெலிக்ஸ் தனது கல்வியை முடித்த பிறகு குருத்துவம் பெற்றார். சிறு வயதிலேயே உலக செல்வங்களை துறந்து காட்டிற்கு சென்று ஜபத்திலும் தவத்திலும் அமைதியாக தனிவாழ்வு நடத்தி வந்தார். குருவான பிறகு தனிமையாக வாழ்ந்து கடுமையான ஏழ்மையை கடைபிடித்தார். இவர் காட்டில் வாழும் துறவிகளைப் போல அனைத்தையும் துறந்து வாழ வேண்டும் என்பதை விரும்பினார். சிறிது காலத்தின் பிறகு பிரான்சின் தென்கிழக்கு பிராந்தியமான ட்ரவான்ஸ் பகுதியைச் சேர்ந்த இளம் பிரபுவும் தெய்வீக முனைவரும் பிற்காலத்தில் குருத்துவ அருட்பொழிவு பெற்றவரும் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதருமான மாதாவின் ஜான் கைதிகளின் மீட்புக்காக ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டி ஃபெலிக்ஸின் வழிகாட்டுதலை வேண்டி அவரை சந்தித்தார். அப்போது 70 வயதான நிலையிலும் ஃபெலிக்ஸ் தயங்காமல் அதற்கு சம்மதித்தார். கிபி 1198ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அடர் குளிர்காலத்தில் ரோம் நகர் சென்றடைந்த இவர்கள் இருவரும் அப்போதைய திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் அவர்களால் வரவேற்கப்பட்டனர். இவர்கள் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த பாரிஸ் ஆயரின் பரிந்துரை கடிதங்களை அவர்களிடம் கையளித்தனர். கைதிகளின் மீட்புக்காக தூய திருத்துவ சபை என்ற பெயரில் சபையினை தொடங்க திருத்தந்தை அனுமதி அளித்தார். சபையின் தலைவராக மாதாவின் ஜானை நியமித்த திருத்தந்தை ஆயர்கள் சபைக்கான சட்ட திட்டங்களை வகுக்கும் அதிகாரங்களை பாரிஸ் நகர ஆயரிடமும் புனித விக்டர் மடாலயத்தின் மடாதிபதியிடமும் அளித்தார். பிற்காலத்தில் இவர்கள் வகுத்த சட்ட திட்டங்கள் திருத்தந்தையின் ஒப்புதலும் பெற்றன. சபையை நிறுவுவதற்காக பாரிஸ் திரும்பிய ஃபெலிக்ஸ் பெரும் உற்சாகத்துடன் வரவேற்கப்பட்டார். பிரான்சின் மன்னர் பிலிப் அகஸ்டஸ் சபையை பிரான்ஸ் நாட்டில் அங்கீகரித்தார். அதனை வளர்க்கவும் உதவி செய்தார். 40 வருடங்களுக்குள்ளேயே அச்சபை ஐரோப்பின் மூலை முடுக்கெல்லாம் 600க்கும் மேற்பட்ட துறவு மடங்களுடன் பல்கி பெருகியது. புனித ஃபெலிக்ஸ் தமது தாயில்லம் அமைந்திருந்த செல்ஃப்ராய்டில் தமது சக திருத்துவ துறவியரின் மத்தியில் கிபி 1212ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதியன்று மரித்தார்.